கிரீன்லாந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படியாவது இந்த ஐலாண்டை நான் வாங்கியே தீர்வுன்னு ஐயா ட்ரம்ப் அவர்கள் ஒத்த காலில் நின்றுட்டுருக்காரு. எப்படியாச்சும் இந்த ஒரு தீவை வாங்கி அவரோட ரொம்ப பெரிய ஒரு கனவாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, கிரீன்லாண்டுன்னு சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் ஒரு ஆட்டானமஸ்டு ஐலாண்டு. டென்மார்க்கு கீழே அவங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில அதிகாரங்களானது இந்த இடத்துல இருக்குது. அப்படி இருக்கப்போ டென்மார்க் மேலே இவங்களால் கை வைக்க முடியாது. ஏன்னா டென்மார்க்ன்றது நேட்டோவோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். 1949 இருந்து இந்த இடத்துல நேட்டோவில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அப்போது நேட்டோவில் ஒரு விரிசலை இது உருவாக்கும். பத்தாவது குறைக்கு டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன்லாண்டை விட்டு கொடுக்குற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல டென்மார்க்கோட எம்பி ஐநா சபையில் அவங்களோட என்ஓஎல்லாம் பேசினது, இந்த இடத்துல ரஷ்யாவோட ப்ரெசன்ஸோ சீனாவோட ப்ரெசன்ஸோ இந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. பதிலாக நார்வே, ஃபின்லாந்து போன்ற பகுதிகளில் தான் ரஷ்யாவோட சம்மரின் ஃப்ளீட்டோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த நாடுகளையும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரடியாக இந்த இடத்துல ஒரு சாட்டையடி கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு? அவருக்கு கிரீன்லாண்டை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நேட்டோவை உடச்சிட்டு கூட அவர் நினச்சானா அவரோட மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி கிரீன்லாண்டை இந்த இடத்துல எடுத்துடலாம். ஆனால் அமெரிக்காவோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கோல்டன் டோம் ப்ராஜெக்ட்ன்றது ஐரோப்பாவை நம்பி தான் இந்த இடத்துல இருக்குது. நேட்டோ மெம்பர்ஸை நம்பி தான் இந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டை அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எடுக்கிற அளவுக்கு கிரீன்லாண்டில் என்ன இருக்குது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளானது இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த ஒரு பதிவை பார்க்க போகிறோம். நானும் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். கிரீன்லாந்து ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. இந்த பக்கம் கனடாவோட கடற்கரைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. மேப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவோட சைஸை விட ரொம்ப பெருசாக காமிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் கிரீன்லாந்து உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு தீவு போல், ஆஸ்திரேலியா விட ரொம்ப பெரிய ஒரு தீவுன்னு சொல்லிட்டு நம்பியிருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் நம்பியிருக்கேன். ஆனால் கிரீன்லாண்டோட சைஸ்ன்றது அது உண்மையான அளவு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் அந்த சொச்சம். அதாவது இந்தியாவோட சைஸில் பார்த்தோன்னா 3/1 அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தீவு. அண்ட் ஐரோப்பிய கண்டத்தில் அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகளில் ரொம்ப பெரிய ஒரு தீவுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பாப்புலேஷன் ஆனது கிடையாது. இப்போது 2025 லேட்டஸ்ட் டேட்டாவின் படி 57,000 சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் தான் அந்த இடத்துல மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தீவுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்களும் இருக்குது. 1700கள், அதாவது 17ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்த டேனிஷ் பீப்புள் அந்த இடத்துல காலனைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அது நார்வேஜியன் கிங்டம் கீழே இருந்ததா. அதாவது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த 2 நபர்களும் மாறி மாறி அந்த பகுதியை உரிமை கொண்டாடி இருக்காங்க. இப்போ மாடர்ன் டே காலனிசமில் டேனிஷோட கட்டுப்பாட்டில் 17ஆம் நூற்றாண்டுலேருந்து அது இருந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி தரங்கம்பாடி, ட்ராங்கோபார்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கோட்டையை கட்டினது, குறிப்பிட்ட சில வணிக பகுதியில் ஆட்சி பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் அவங்களோட ஆதிக்கங்கள் சில பகுதிகளில் இருந்துச்சு. ஆனால் அந்த கிரீன்லாண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதியை கம்ப்ளீட்டாக 17ஆம் நூற்றாண்டுலேருந்து அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி காலப்போக்கில் மாறுதுன்னா, 2ஆம் உலகப் போர் தொடங்கினதுக்கப்புறமா ஒரு டைமில் ஜெர்மானியர்கள் இந்த தீவை ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள விரட்டுறதுக்காக அமெரிக்கா உள்ளே வராங்க. அப்படி அவங்க வந்ததுலேருந்து இந்த கிரீன்லாண்டில் அவங்களோட மிலிட்ரி ப்ரெசன்ஸ் ஆனது. இந்த கிரீன்லாண்டில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு இராணுவ தளமும் இருக்குது. இதை பிசிபிக் பேஸ்னு சொல்லுவாங்க. இதோட முந்தைய பேர் பார்த்தோன்னா துலே ஏர்பேஸ். இதை இப்போ அமெரிக்கா அவங்களோட ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸாக மாற்றிட்டாங்க. அதாவது விண்வெளி சார்ந்த அவங்களோட படைகளுக்கான ஒரு படைத்தளமாகவும் இதை மாற்றிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்து 1953 அதிகாரப்பூர்வமாக டென்மார்க்கோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக, டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு தீவாக இந்த இடத்துல கொண்டு வரப்படுது. கடைசியாக 2009 இந்த அட்டானமின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சில முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடியது, குறிப்பிட்ட சில அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான பாஸ்போர்ட், அவங்க அத்தனை பேரும் டென்மார்க்கை சார்ந்த குடிமக்கள். இருந்தாலும் என்னோட கண்ட்ரோலில் இருந்து உனக்கு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆனது இருக்குது, உனக்கு தேவைன்னா இதெல்லாம் நீ பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாதிரி சில அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த தீவோட வரலாறு. இப்போதைக்கு பார்த்தோன்னா இதுதான் அதோட நிலைமை. அப்போது டென்மார்க்கோட ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. இப்போ அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் நமக்கு எப்படியோ அந்த மாதிரி டென்மார்க்குக்கு இந்த கிரீன்லாந்து. இந்த தீவு மேலே ட்ரம்ப் ஐயா அவர்களுக்கு ஏன் கண்ணு? இதை 2-3 விதம் இல்லை, ஏகப்பட்ட விஷயத்தில் நம்மளால சொல்ல முடியும். I'm not talking about money for Greenland yet. I might talk about that. But right now, we are going to do something on Greenland, whether they like it or not. முதல்ல அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட செக்யூரிட்டிக்கு கிரீன்லாண்டுன்றது தேவை. சரி, ஓகேப்பா, ஐயா உண்மையை சொல்கிறாருன்னே வச்சுப்போம். எப்படி இது இந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு, அதாவது அமெரிக்காவோட செக்யூரிட்டிக்கு இது காரணமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
மேற்கு பகுதிகளில் இருந்து இப்போ ரஷ்யாவோட இந்த கோரா ஐலாண்டில் இருந்து இந்த கோலா பெனின்சுலாவில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஏவுகணையானது ஃபயர் பண்ணப்படுதுன்னா அது அமெரிக்காவை நோக்கி வரதுக்கு முன்னாடி இந்த கிரீன்லாந்தோட ஏர் ஸ்பேஸை தாண்டி தான் வந்தாகணும். இது இப்போ மட்டும் கிடையாது. சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்தே அமெரிக்கா ஐஸ்வாம்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய ப்ராஜெக்டை அந்த இடத்துல நடத்திட்டு இருந்தாங்க. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகளுக்கு கீழே அமெரிக்காவோட அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு வைக்கிறது. ஏன்னா கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் 80% அதிகமான பகுதி பனிப்பாறைகளால் நகரக்கூடிய பனி அடுக்குகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஐஸோட மூவ்மெண்ட்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் எப்படி பேக்ஃபயர் ஆச்சுன்னா, இந்த ஐஸ்வாம்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டில் அவங்க சில நேரங்களில் நியூக்ளியர் வெப்பன்ஸை தொலைக்கிறதுக்கான சான்ஸும் இருந்துச்சு. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஐஸ் கான்ஸ்டண்ட்டாக நகர்ந்துக்கிட்டே இருக்கப்போ எப்போ வேணால் அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தனால அந்த ப்ராஜெக்டை அப்பயே கைவிட்டுட்டாங்க. ஆனால் அமெரிக்கா அந்த இடத்துல கொண்டு போய் அணு ஆயுதங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்றது உண்மை. ஏன்னா அங்கேருந்து சில நிமிஷங்களில் சோவியத் யூனியனை இவங்களால் அடிக்க முடியும். அப்போதுலேருந்தே அமெரிக்காவுக்கு இந்த ஒரு பேஸ் மேலே கண்ணு. ஏன்னா இயர்லி வார்னிங் ரேடார்ஸ்ன்றதை இந்த இடத்துல நிறுத்துகிறோம், இல்லை லேண்ட் பேஸ்டு பாலிஸ்டிக் இன்டர்செப்டர்ஸையோ இல்லை ஐசிபிஎம் இன்டர்செப்டர்ஸையும் இந்த ஒரு கிரீன்லாண்டில் நிறுத்தணும்னா கிழக்கு பகுதியிலேருந்து எந்த விதமான தாக்குதலையும், அதாவது அமெரிக்காவோட கிழக்கு பகுதியில் நோக்கி இந்த இடத்துல ரஷ்யானால் மேற்கொள்ள முடியாது. இது பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ரீசன் என்னென்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், REMனு சொல்லுவோம். இது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வோடு நம்மளால் ரொம்ப ஈஸியாக பொருத்தி பார்க்க முடியும். சைனா மேலே பொருளாதார தடைகளை போடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா முடிவு பண்ணாங்க. எல்லாம் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும், இன்றைக்கி குளோபல் டாமினன்ஸில் அமெரிக்காவை தவிர்த்து இல்லை அமெரிக்காவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு யாருனாலும் இந்த இடத்துல பொலிட்டிக்ஸை பண்ண முடியாது. ஏன்னா டாலரோட கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குது. டாலரைசேஷன் கம்ப்ளீட்டாக அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீடாலரைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பலம் வாய்ந்த அமெரிக்காவே சீனா கிட்ட ஒரு விதத்தில் அடங்கிட்டாங்க. ரேர் எர்த் எலமெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் சீனாவை தவிர்த்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. உலகத்தோட ரொம்ப டாப் மோஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டாக சொல்லப்படக்கூடிய F-35ல 18% அதிகமான கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு இன்னமும் அவங்க சைனாவை தான் நம்பியிருக்காங்க. இதனால தான் அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரேட் வார சீனா கிட்ட பண்ணலை. சீனாவை ஐசோலேட் பண்ணணும்னு நினச்ச முயற்சிகளையும் அமெரிக்காவுக்கு தோல்வியானது தான் கிடச்சிது. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அமெரிக்காவை திரும்ப ரொம்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். உலகத்தோட பொருளாதார வல்லரசாக அமெரிக்கா இப்போ இருந்துருக்காங்க. ஆனால் உலக நாடுகள் மொத்தமும் அமெரிக்காவை நம்பணும். திரும்பவும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே அமெரிக்கா கொண்டு வரணும்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்கு சீனாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சின்றது குறையணும். இப்போது உலகத்தோட மெட்டரலாஜிக்கல் டேட்டாவெலாம் எடுத்து பார்த்தோம்னு வைங்க, அதில் சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் லித்தியம், யுரேனியம், கோபால்ட், காப்பர், இன்னும் காப்பர்லாம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் வராது, அதாவது ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணி வராது. ஆனால் இதை விட டாப் மோஸ்ட்டு மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நாடு கிரீன்லாந்து. அப்படின்னா அந்த கிரீன்லாந்து அமெரிக்கா பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸு, அதாவது இதுக்கப்புறம் அங்கே மைனிங் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து ஈஸியாக இவங்களால் சீனாவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்த ஒரு டிகேடுக்குள்ளே, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே சீனா கிட்டேருந்து எந்த அளவுக்கு ப்ராடக்டை இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்லை எந்த அளவுக்கு சீனாவை இவங்க நம்பியிருக்காங்களோ அந்த சர்க்கிளை கட் பண்ணி விட்டுட்டு செல்ஃப் ரிலையன்ஸ், நமக்கு தேவையானது இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துக்கலான்றத அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே அமெரிக்காவில் கொண்டு வந்த முடியும். ஸோ இதுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு ஒரு போரானது வந்துருச்சுன்னு வைங்க, 3ஆம் உலக போர்ன்றது ரொம்ப 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 ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. அதாவது சில நிகழ்வுகள் நடக்கூடாத நிகழ்வுகள் நடந்தால் தான் இந்த 3வது உலக போர்ன்றது தொடங்கும். மற்றபடி ஒரு ரீஜனில் ஏற்படக்கூடிய போர் அங்கே மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி பரவாது. இப்போதைக்கு அதுதான் நிலமை. அப்படி இருக்கப்போ நாளைக்கு அமெரிக்கா தைவான் விஷயத்தில் சீனாவுக்கு எதிராக போகிறாங்க. அப்போ சீனா உடனடியாக இந்த கிரிட்டிக்கல் லைன்ஸை கட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட ஃபீல்ட்டுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். ரீசெண்டாக பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் பென்டகன்லாம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் சீனா அமெரிக்காவுக்கு தரக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னா 3 to 4 வருஷத்துக்கு மட்டும்தான் அமெரிக்காவில் அவங்களோட 80% ஃப்ளீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சீனா கிட்ட தான் போய் நிற்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க சீனாவை இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நாளைக்கு சீனாவை நம்ம எதிர்க்கணும், சீனாவுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா அவங்ககிட்டேருந்து பொருள் வாங்குறதை நிறுத்தணும். அப்படி அவங்ககிட்ட பொருள் வாங்குறதை நிறுத்தோம்னா கிரீன்லாந்தை விட்டால் வேறு வழியே கிடையாதுன்றது தெளிவாக தெரியும். If we don't do it, Russia or China will take over Greenland, and we're not going to have Russia or China as a neighbor. நல்லா நினச்சி பாருங்கள், சவுத் இந்தியாவோட கொஞ்சம் அதான் சவுத் இந்தியா அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ரேர் எர்த் எலமெண்ட்ஸும் இருக்குது. அதில் வெறும் 57,000 மக்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. உன்னோட நாட்டோவுக்கு கீழே தான் அந்த டென்மார்க்ன்றது இருக்குது. அப்படி இருக்கப்போ ட்ரம்ப்புக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான்
சீனியர் மேலே கண்ணை வச்சுட்டாண்டின்னு சொல்கிற அளவுக்கு கிரீன்லாந்து மேலே ஐயா ட்ரம்ப் கண்ணை வச்சுட்டாரு. ஆனால் அது எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று, டென்மார்க் நாட்டோவில் இருக்கிறது, நாட்டோவில் விரிசல் விடும். அதையும் தாண்டி அவர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார்னா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு யூகே சும்மா இருப்பாங்களான்னு தெரியல. ரீசெண்டாக வந்து யூகேவோட அந்த அறிவிப்புகள் இல்லை யூகேவோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ அவங்க எதை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெர்மனியும் இந்த விஷயத்தில் எப்படி யூகேக்கு உதவியாக இருக்காங்கன்றது தெரியும். இந்த இரண்டாம் உலக போரோட அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கண்டிப்பாக எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். ஜெர்மனின்னு சொல்லக்கூடியது தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிருகம். அதை தட்டி எழுப்புறது இல்லை ஜெர்மனி வந்து பழைய காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன்னாலேயே ஜெர்மனியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் மட்டும்தான் ஜெர்மனியை இன்னும் வளர விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் ட்ரம்ப் ரிஸ்க் எடுப்பாருன்றது தெரியல. அவர் காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவார். என்ன இன்னும் கொஞ்சம் டாலரை பிரிண்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களால அது ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் டென்மார்க்குக்கு இது மான பிரச்சனை. நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாட்டையே அமெரிக்கா மதிக்கலை, இந்த மாதிரி எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாட்டோ இந்த இடத்துல உடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இந்த கோல்டன் டோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மல்டி லேயர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் இந்த டென்மார்க்கு ஒரு முக்கியமான அங்கம் வைக்கிறாங்க. யூரோப் முழுக்க ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி யூரோப் முழுக்க ஒரு ஓவர்லாப்பிங் ரேடாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் மூலயமா அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதிலிருந்து டென்மார்க் வெளியில் போகிறாங்க. இல்லை அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பின்னாடி யாருமே நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் மிரட்டலாம், நீ பணம் கொடுக்கலனா உன்னை நான் பாதுகாக்க மாட்டேன்டா, நாட்டோவில் இருந்தால் என்ன, நீ போய் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை எடுத்தனா நான் அவன் பின்னாடி வரணுமான்றதை கேட்கலாம். ஆனால் அடுத்து வரப்போகிற ஆட்சிகளில் இதே நாட்டோவை நம்பி ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குமான்றது தெரியல. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுன்னா நாட்டோ எதுக்கு, எனக்கு நாட்டோ வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல குளோபல் டாமினன்ஸ்ன்றதை இறந்துட்டு வராங்க. வெனிசுலாவை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலை, சிரியாவை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. இதுக்கு மெயினான ஒரு ரீசனாக மாறி இருக்கிறது இந்த உக்ரைன் வார் தான். உக்ரைனில் ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ணுற வரைக்கும் குளோபலி நடக்கக்கூடிய விஷயங்களில் எதனாலையுமே ரஷ்யா இன்வால்வ் ஆக முடியல. இது வந்து ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் கூட சொல்லலாம். அதாவது நீ இதை பண்ணிக்கோ நான் இதை கேட்க மாட்டேன், நீ இதை பண்ணிக்கோ நான் கேட்க மாட்டேன்ற ஒரு கேட்டகரியில் அவங்க இருக்கலாம். அப்படி இல்லைனா உண்மையிலே ரஷ்யாவில் இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே ரஷ்யா இந்த மாதிரி குளோபல் டாமினன்ஸை இழக்கிறப்போ நாட்டோவில் யூரோப் இந்த இடத்துல பயப்பட வேண்டிய ஒரு அவசியம்ன்றதே இருக்காது. என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, ரஷ்யா உன்னை அடிக்க வந்தால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே செக்யூரிட்டி கேரண்டி யூகேனால அவங்களுக்கு கொடுக்க முடியும், ஃப்ரான்ஸ்னால அவங்களுக்கு கொடுக்க முடியும். இவங்களுக்குள்ளே உருவாகிற ஒரு அலையன்ஸ் ஐரோப்பாவை பாதுகாக்கிறதுக்கு போதும்ன்ற ஒரு நம்பிக்கை ஐரோப்பாவை கொடுக்க முடியும். ஸோ ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு கிட்டத்தட்ட ஒரு சூசைடல் மிஷன் மாதிரி தான். ஒன்று, இதனால் இவர் அமெரிக்காவை இன்னும் எட்ட முடியாத உயரத்தை கொண்டு போவார். அப்படி இல்லையா ரொம்ப பார்த்து உருவாக்கின அந்த நாட்டோ இந்த கோல்டன் டோம் ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த இடத்துல சுக்குநூறாக உடையும். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கிற வழி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிரீன்லாண்டை எடுக்கிறது அமெரிக்காவால் முடியும், ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த செயின் ரியாக்ஷன் தொடர் நிகழ்வுகளை அமெரிக்காவில் சமாளிக்க முடியுன்றது எனக்கு இந்த இடத்துல சரியாகப்படாத ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸியாக ஒரு தீவை வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஐயா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே மற்ற நாடுகள் கிராஸ் பார்டர் டெரரிசம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணோன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இதே வாய் தயாராக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். மாதுரியம் நம்மளுக்கு உங்கள் எல்லாருக்கே.